அனைவருக்கும் வணக்கம். பகுதி தமிழ் அறிஞர்களும் தொண்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். புதுக்கவிதையில் மேத்தா அவர்கள் வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்றைக்கி ஈரோடு தமிழன்பன் பார்க்கலாம். ஈரோடு தமிழன்பன் பிறப்பு சென்னிமலை, ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலையில் பிறந்திருக்கார். சரியா? இயற்பெயர் ஜெகதீசன். ஈரோடு தமிழன்பனை பற்றி 9ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் ஒரு பாடல் கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? இயற்பெயர் என்ன? ஜெகதீசன். விடிவெள்ளி தமிழன்பன் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர். சரியா? விடிவெள்ளி தமிழன்பன். தமிழில் முதலில் லிமர்கியூ எழுதியவர் ஈரோடு தமிழன்பன் ஜெகதீசன் ஐயா அவர்கள் தான் தமிழில் முதல் லிமர்கியூ எழுதியவர். ஹைக்கூ, செரினியூ, லிமர்கியூ எனும் புது புது வடிவங்களில் கவிதைகள் படைத்துள்ளார். யார்? ஜெகதீசன். சிறப்புகள்: பாரதிதாசன் பரம்பரை கவிஞர். சரியா? பாரதிதாசனுடைய பரம்பரை கவிஞராக இருந்திருக்காரு. மரபிலே பூத்து புதுமையில் கனிந்தவர். இதுதான் ரொம்ப முக்கியமானது. சரியா? மரபிலே பூத்து புதுமையில் கனிந்தவர் அப்படின்னா மரபார்ந்த கவிதையிலிருந்து தோன்றி புதுமையில் கனிந்தவர் அப்படின்னு அர்த்தம். புதுமைக்கு புகுந்தவர்னு சொல்லலாம். மரபிலே பூத்து புதுமையில் கனிந்த கவிஞர் யாருன்னு கேட்கலாம். சரியா? 1000 அங்கங்கள் கண்ட கவியரங்க கவிஞன். 1000 அரங்கங்கள் கண்ட கவியரங்க கவிஞன் அப்படின்னு ஈரோடு தமிழன்பன் ஐயாவை சொல்லலாம். 1000 அரங்கங்கள் கண்ட கவியரங்க கவிஞன். சரியா? வானம்பாடி கவிஞர். பாரதிதாசனின் பரம்பரை கவிஞன். மரபிலே பூத்து புதுமையில் கனிந்தவர். 1000 அங்கம் கண்ட கவியரங்க கவிஞன். வானம்பாடி கவிஞன். 1000 அரங்கங்கள் கண்ட கவியரங்க கவிஞன் இவரை சொல்கிறாங்கல்ல, இது ரொம்ப முக்கியமானது. சரியா? வானம்பாடி இயக்கத்தின் தந்தைன்னு நம்ம போன கிளாஸில் ஒருத்தரை பார்த்தோம். யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? வானம்பாடி கவிஞர் தான் இவரும். சரியா? ஈரோடு தமிழன்பன் ஐயாவுடைய ஒரு புகழ்பெற்ற வாசகங்கள் 10வது முறையாக விழுந்தவனிடம் பூமி சொன்னது 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ என்று. பூமி முத்தமிட்டு சொன்னது 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ என்று. இது நம்ம 11th 12th தமிழ் புத்தகத்தில் கூட எங்கேயோ கொடுத்துருக்கோம். இவரது முதல் கவிதை தோணி வருகிறது. சரியா? தோணி வருகிறதுன்றது தான் ஜெகதீசன் ஐயாவுடைய முதல் கவிதை. சரியா? அவருடைய கவிதை நூல்கள்லாம் பாருங்கள். சிலிர்ப்புகள், சூரிய பிறை, விடியல் விழுதுகள். இது கொஞ்சம் முக்கியமானது. தீவுகள் கரையேறுகின்றன, நிலா வரும் நேரம். நம்ம பிரசாந்தோடைய பாடல் தான். நிலா வரும் நேரம், நட்சத்திரம் தேவையில்லைன்னு ஒரு பாடல் வரும் தெரியுமா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் ஓவியம், ஊமை வெயில், வணக்கம் வள்ளுவ, சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். சரியா? 2003 2004 2003 கள்ளிக்காட்டு இதிகாசத்துக்காக வைரமுத்து வாங்கியிருப்பார். ஓகேவா? 2004 தான் வணக்கம் வள்ளுவருக்காக ஈரோடு தமிழன்பன் வாங்குறாரு. ஸோ வணக்கம் வள்ளுவ 2004 சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். சாகித்ய அகாடமி செயற்குழு உறுப்பினராக இருந்து இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். போன கிளாஸில் நம்ம பார்த்துருந்தோம். ஓகே. ஒரு வண்டி செரினியூ, குடை ராட்டினம், நத்தனை எரித்த நெருப்பின் மிச்சம், நந்தனை எறிந்த நெருப்பின் மிச்சம்ன்ற ஒரு கவிதை நூல் எழுதியிருக்காரு. புரட்சி போர்க்களம். ஓகேவா? புரட்சியின் போர்க்களமானது எப்படி இருக்கின்றது என்பதை விளக்கக்கூடிய ஒரு கவிதை இது. மின்மினி காடுகள், ஓலைச்சுவடியும் குறுந்தகடும்,
அப்போது ஓலைச்சுவடியில் எழுதணும். இன்றைக்கி சிடி, இன்றைக்கி பென்ட்ரைவ், இன்றைக்கி எல்லாமே மொபைல் ஃபோனில் வந்துருச்சு இல்லையா. சிகரங்கள் மேல் விரியும் சிறகுகள், சிகரங்களின் மீது விரியும் சிறகுகள்ன்ற ஒரு நூல் எழுதியிருக்காரு. சென்னிமலை கிளியோபட்ராக்கள், சென்னிமலையில் பிறந்தார்ல, ஸோ தன்னுடைய ஊரை தன்னுடைய ஊரில் உள்ள அழகிகளை பற்றி எழுதினார்னு சொல்லலாம். சென்னிமலை கிளியோபட்ராக்கள், அழகாக அழகை பற்றி பேசியிருக்க மாட்டார். மனங்கள், நல்லுள்ளங்களை பற்றி எழுதினது தான், பேருக்காக அப்படி வச்சுருப்பார், சென்னிமலை கிளியோபட்ராக்கள்னு சொல்லிட்டு. சரியா. தோணி வருகிறது, இது அவருடைய முதல் கவிதைன்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். தமிழன்பன் கவிதைகள் என்ற நூலுக்காக தமிழ்நாடு அரசு விருதினை பெற்றிருக்கிறார். தமிழன்பன் கவிதைக்காக தமிழ்நாடு அரசு விருது பெற்றிருக்காரு. வணக்கம் வள்ளுவ எனும் கவிதை நூலுக்காக 2004 சாகித்ய அகாடமி விருது பெற்றது. 2003 வைரமுத்து ஐயா அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசத்துக்காக சாகித்ய அகாடமி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வணக்கம் வள்ளுவ வாங்கியிருக்கும். ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் ஈரோடு தமிழன்பன். 9ஆம் புத்தகத்தில் இந்த வரி கொடுக்கப்பட்டிருக்கும். சரியா. ஒரு பூவின் மலர்ச்சியையும், ஒரு பூ மலருது இல்லையா, அதையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிஞ்சிக்க அகராதி தேவையில்லை, பார்க்கும்போதே தெரியும் இல்லையா. அந்த மாதிரி தான், அதே மாதிரி தான் பாடலும் அப்படிங்கிறாரு. தமிழில் அதிக அளவில் கவிதை தொகுதிகளை வெளியிட்ட முதல் கவிஞர் ஜெகதீசன், ஈரோடு தமிழன்பன்னு சொல்லலாம். சரியா. தமிழ் அதிக அளவில் கவிதை தொகுதிகளை வெளியிட்ட முதல் கவிஞர் ஜெகதீசன், ஈரோடு தமிழன்பன் தான். சரியா. அரிமா நோக்கு என்ற ஆய்வு கட்டுரையையும் இதழின் ஆசிரியர் அரிமா நோக்குன்ற கட்டுரை எழுதியிருக்காரு. அரிமா நோக்குங்கிற பேரில் ஒரு இதழையும் நடத்தியிருக்காரு. யார்? நம்ம ஜெகதீசன் ஐயா அவர்கள். சரியா. அரிமா நோக்கு தமிழ்நாடு அரசின் அறிவியல் தமிழ்மன்றத்தின் உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். தமிழ்நாடு அரசின் அறிவியல் தமிழ்மன்ற உறுப்பினர். பாடல் வரிகள்: காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே, அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள், நிகரில்லா காப்பிய பூவண்ணங்கள், நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள்ன்ற பாடலை 9ஆம் வகுப்பு புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க, ஈரோடு தமிழன்பன். சரியா. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நன்றி.